இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க ராணிகா. அப்பாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சுமா. அக்கா எனக்கு நீங்க சொல்றீங்க? நீங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அக்கா அப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு. அவருக்கு நான் மருந்து கொடுத்துட்டேன், இப்போதைக்கு பிரச்சனை இல்ல, அவர் நல்லா தான் இருக்காரு. ஏங்கா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு? எல்லாம் அந்த தீபா கார்த்திக் பிரச்சனையாலதான். என்ன பிரச்சனை? கார்த்திக் தீபாவை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதும் அப்பாக்கு டென்ஷன் ஆகி மூச்சு விட முடியாம விழுந்துட்டாரு. தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சாதான் அப்பாவை காப்பாத்த முடியும். அதுக்கான ஏற்பாட்ட நீ எப்படியாவது பண்ணிதான் ஆகணும். திடீர்னு 10 லட்சம் ரூபாய் வேணும்னா நீ என்னதான் பண்ண போற? எப்படி சமாளிக்க போற? தெரியல ராணிகா. ஐயா இந்தாங்க நைட் டேப்லெட். ஒரு நிமிஷம் நில்லுமா. சொல்லுங்க ஐயா. அன்னைக்கு உனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேம்மா. ஆனா இப்ப அந்த பணம் என் கையில இருந்து போயிடுச்சுமா. இந்த திவாகர் கோபக்காரம்மா, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டான். அம்மா நீ என்ன பிரச்சனையில இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. உனக்கு ஏதாவது நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேம்மா. அம்மா நீ ஒன்று பண்ணுமா, நாளைக்கு காலையில் எழுந்திருச்சு இந்த மகாலிங்கம் தெருவில் சுந்தரமூர்த்தின்னு ஒரு ஃபைனான்சியர் இருக்காரு, அங்கே போய் என்னோட பேரை சொல்லுமா. தனிப்பட்ட முறையில் ஐயா உங்ககிட்ட இந்த உதவியை கேட்க சொன்னார்னு சொல்லுமா. நீ கேட்குற அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை சுந்தரமூர்த்தி கொடுத்துருவாமா. என்னம்மா என்ன யோசிக்கிற? என்னோட பேரை சொன்னா எப்படி பணம் கொடுப்பாங்கன்னு யோசிக்கிறியா? இப்ப தானம்மா என் 2 பசங்களும் தொழில் பண்றானுங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒத்தாளா இருந்து தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ஊர்ல என்ன தெரியாதவங்க யாருமே இல்லம்மா. அதே மாதிரி எனக்கு தெரியாதவங்களும் இந்த ஊர்ல யாரும் கிடையாது. இப்பவும் தீனதயாள்னு என்னோட பேரை சொன்னா ஊருக்குள்ள ஒரு பெரிய மரியாதை இருக்குமா. நான் சொல்றத செய்ய என்ன? ரொம்ப நன்றிங்கய்யா. பரவாயில்ல இருக்கட்டுமா. உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? அது மட்டும் இல்ல, நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன். ஐயா என்னையா சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ போய் ஆக வேண்டிய வேலைகளை பாரு போ. சரிங்கய்யா.